நல்லவங்க கெட்டவங்க அப்படி சொல்கிறோம்ல, அவங்க எப்படி கெட்டவங்களா ஆகுறாங்க? இறக்கும்போது எல்லாரும் நல்லவங்க தான் சொல்கிறாங்க, அப்புறம் எந்த கட்டத்தில் அவங்க கெட்டவங்களா மாறுறாங்க? சூழ்நிலை தான் உங்களை நிர்ணயிக்குது. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுடைய செயல்பாடுகள் மாறுது. ஒரு நல்லவனா இருக்கிற ஒருவன் கெட்டவனா மாறுறது சூழ்நிலையால் தான். கெட்டவனா இருக்கிற ஒருவன் நல்லவனா மாறுறது சூழ்நிலையால் தான். சூழ்நிலை வராத வரைக்கும் நீங்க உங்களை நல்லவனா நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா அந்த சூழ்நிலை உங்களை சரியா பயன்படுத்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உங்களையே நீங்க எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறத அடையாளம் காட்டிட்டு போயிடும். மற்றவங்களுக்காக என்னையவே நான் மாற்றிக்கிறது, அப்புறம் இந்த சூழ்நிலை இந்த ரியாக்ஷனுக்காக தான் நடக்கும். இது இது நடந்தால் இது நம்மளோட ரியாக்ஷன் இப்படி தான் இருக்குன்றப்ப கரெக்டாக அதே மாதிரியான ரியாக்ஷனை கொடுத்து அவதிப்படுறது, இதெல்லாம் நான் வாழ்க்கையில் பார்த்துட்ருக்கேன். இந்த சூழ்நிலையிலேருந்து தப்பிக்கிறது எப்படி, இல்லை அந்த சூழ்நிலையை நல்லா சமத்தாக கையாளுறது எப்படி? உங்களுடைய உண்மையின் வழியில நின்று, அதாவது சத்தியத்தின் வழியில் நின்று நீங்க செயல்படுறீங்க அப்படின்னா அது எப்போ அப்படின்னா அந்த இறைநிலை நிலை பெறும்போது தான். இறைநிலை நிலை பெற்றால் மட்டும்தான் இது சாத்தியம். இந்த இறைநிலை நிலை பெறுவது அப்படிங்கிறது இவங்களுக்கு தான் முடியும், இவங்களுக்கு முடியாது அப்படிங்கிறது கிடையாது. இயற்கை ஒருத்தருக்கு வழி விட்டுருக்கு அப்படின்னா அது மனித இனத்துக்கே சொந்தமான ஒன்று தான். நீங்க உங்களோட முயற்சியை தொடர்ந்து பண்ணினீங்களா பண்ணலையா, இதுதான் கேள்வி. நீங்க உங்களோட முயற்சியை தொடர்ந்து பண்ணினீங்க அப்படின்னா அந்த இறைநிலை மலர்ந்தே ஆகணும். இல்லை, நான் முயற்சி பண்ணலை. நான் சூழ்நிலைகளை நானே உருவாக்கி அதில் நானே சிக்கி நானே என்னை சங்கடப்படுத்தி கொள்கிறேன். நீங்க உங்களோட முயற்சியை தொடர்ந்து பண்ணினீங்க அப்படின்னா அந்த இறைநிலை மலர்ந்தே ஆகணும். அந்த இறைநிலை நிலை பெற்று தான் நீங்க இந்த சமுதாயத்தை பார்க்கணும், இந்த உலகத்தை பார்க்கணும், உங்க வாழ்க்கையை நீங்க வாழணும். அப்பதான் உங்ககிட்ட யாரையும் பார்த்து பொறாமப்பட மாட்டீங்க, போட்டி போட மாட்டீங்க. நீங்களா இருந்து உங்களுடைய தனித்தன்மையில உங்களுடைய இயல்புல நீங்க எதற்காக வந்தீங்களோ உங்களுடைய வேலையை சிறப்பா செய்துட்டு உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பா வாழ்ந்துட்டு இருப்பீங்க. உண்மையாகவா? உங்களுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு குழந்தையுடைய தன்மை மாதிரி தான் இருக்கும். குழந்தை எப்படி நல்லது கெட்டது பிரித்து பார்க்காம இவன் நல்லவன் இவன் கெட்டவன், இவங்க உயர்ந்தவங்க இவங்க தாழ்ந்தவங்க, இவங்க இன்ன ஜாதி இவங்க இன்ன மதம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் பிரித்து பார்க்காம யதார்த்தமாக ஒரு வெற்றுத்தன்மையில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு வெற்றுத்தன்மையில் நிலை பெற்றிருப்பீங்க. ஆனால் அங்கே குழந்தை எதுவும் தெரியாமல் மனம் வளர்ச்சி அடையாமல் அறிவு செயல்படாத நிலையில் இருக்குது. ஆனால் நீங்கள் அறிவு வளர்ச்சி அடைந்து மனம் வளர்ச்சி அடைந்து எல்லாம் செயல்பட்டு எல்லாம் தெரிஞ்சு அறிவு கடந்து மனம் கடந்து அந்த யதார்த்தமான தன்மையில் குழந்தை தன்மையில் வெற்றுத்தன்மையில் இருப்பீங்க.